இந்த பசங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ நல்ல சாப்பாடு இருக்கு பாட்டி, இன்னும் ஏமா சாப்பிட கூப்பிடல? நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா? பாட்டிக்கு எங்க சாப்பாடு? உங்க 2 பேருக்கும் திமிரு அதிகமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்ப பாரு பாட்டி பாட்டின்னு நிக்கிறீங்க. இப்படி இதுதான் உங்க பாட்டிக்கு சாப்பாடு? இவ்ளோ நல்ல சாப்பாடு இருக்கும்போது இதை ஏமா தரீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பண்றீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்லி மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல. நீங்க என்னையே எதிர்த்து பேசுறீங்க. புடி, இத கொண்டு கொடு. இதே அவளுக்கு அதிகம். கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கும் வயசாகும். நாங்க இந்த மாதிரி சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? என்னமா சாப்பாட்டுக்கு நீ ரொம்ப ஓவரா பண்ற? இவ்ளோ சாப்பாடு நீ தனியாவா சாப்பிட போற? பாட்டிக்கு தானே நாங்க சாப்பாடு கேக்குறோம். என்ன 2 பேரும் என்ன எதிர்த்து பேசுறீங்க? என் பேச்சுக்கு மரியாதையே இல்ல. ஒழுங்கா இதை எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க. இத நீயே வச்சுக்கோ. அக்கா, உன்னோட பங்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, நம்ம போலாம். நீங்க ஒண்ணும் தர வேணாம், எங்க சாப்பாடு நாங்க பாட்டிக்கு கொடுத்துக்கிறோம். இந்த பசங்க கொஞ்சம் கூட சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. பாட்டி இத பார்த்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டி எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, நாங்க என்ன கொண்டு வந்து இருக்கோம்னு பாருங்க. பசங்களா அங்கேயே இருங்க, நான் வரேன். உங்களுக்கு பிடிச்ச இறாவும் சிக்கனும் கொண்டு வந்திருக்கோம். சாப்பிடுங்க பாட்டி. ரொம்ப நன்றி பசங்களா, வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. நானும் அக்காவும் சாப்பிட்டு தான் பாட்டி வந்தோம். நீங்க சாப்பிடுங்க. நீங்க போய் சொல்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. வாங்க நம்ம ஒன்னாவே சாப்பிடலாம். உண்மையா நாங்க சாப்பிட்டோம் பாட்டி. அப்பா வர டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இவங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த பிள்ளைகளோட நல்ல மனசை பாராட்டி யாரும் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க.